1 கிலோமீட்டர் கூட வரல பைக் அடைக்குது. நம்ம பைக்கோட ஓனர் கிட்ட ஒரு டீல் போட்டுக்கலாம். என்ன டீல்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ட்ரீமாடா. நமக்குள்ளலாம் எவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கு. நான் இண்டிகேட்டர் போடணும், இண்டிகேட்டரே போடாமல் திரும்புறீங்க. இப்போ தான்டா போடுறாங்க. எங்கடா போட்டாங்க இதுக்கு முன்னாடி? என்னங்க சவுண்டு? ஏதோ ஒரு சவுண்டு வருது. எவ்வளோ தரும்னு தெரில. பெட்ரோல் இன்னும் இருக்கும் போலங்க. பைக் இன்னும் அடைக்கல. அப்போ இந்த பைக் வச்சிருக்கீங்களோட நிலைமை என்னடா? வணக்கம், நான் தான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டடான ட்ராவலிங், டூரிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் Gen 3 Duke 250 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைலேஜ் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் Duke 250 எடுக்க போகிறவங்க இருந்தால் இந்த வீடியோ தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைக் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அண்ட் டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்க, நான் உங்களுக்கு அப்படியே மோட்டோ விளாக் செட்டப்பில் வரேங்க. SLF இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ செட்டப் விளாகில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுஸ் மாட்டிட்டு ஸோ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது தெளிவாக ஃபுல்லாமே சொல்லிடுவோம். பாதியோடு நிப்பாட்ட மாட்டோம். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஹைவேல தாங்க இருக்கோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரை ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி. கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கி வச்சிட்டோங்க செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வண்டி ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வண்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஊற்றி மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிடலாம். ஹைவேலையும் டெஸ்ட் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வில்லேஜ் அங்கேயும் போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஓனர். ஓகேங்களா? அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ தரும்னு கேட்கலாம். எவ்வளோ தருது ஆவரேஜ் மைலேஜ்? அதாவது லோக்கலில் பார்த்தீங்கன்னா 27 to 30 தருதுங்களாம்மா. ஹைவேல பார்த்தீங்கன்னா பெருசாக இது ஓட்டினதுலன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பைக் பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸ் போயிட்டு வந்திருக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவரான மாதிரி இருக்குது. எங்கே சர்வீஸ் பண்ணோம்னா ஸோ நம்ம திண்டல் கிட்ட ஒரு ஷோரூம் இருக்குங்களா, KTM ஷோரூம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்க, சரியா இருப்போம். SLF இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல தான் இருக்கும். ஹைவேல அப்படியே நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டிஸ்பிளேலே காட்டுது பாருங்கள் ஃபியூல் ரிசர்வ்னு. பைக் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. எங்கே போய் நிற்குதோ அங்கே நின்று நம்ம பெட்ரோல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் டு 0 பண்ணிடலாங்க. பைக் அடைக்குதுங்க. என்னங்க 1 கிலோமீட்டர் கூட வரல பைக் அடைக்குது. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக த்ராட்லர் பண்ணிட்டேன். பைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஃபியூல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்ததுன்னா இந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி எரியும். அதை வச்சே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ட்ரை கண்டிஷனில் இருக்குங்க. சரி, ஓகே, நான் அப்படியே பெட்ரோல் ஊற்றிட்டு உங்களுக்கு வாக் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஊற்றிடலாம். சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெட்ரோல் கூட ஊற்ற தெரியாதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க. நம்ம 200க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஊற்றுறதுக்கு. ஆனால் 250 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 லிட்டர் பெட்ரோலை நம்ம Duke Gen 3 250 பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் டு 0 பண்ணிட்டு அப்படியே பைக் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் டு 0 பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பைக் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிடலாம். சரியா போகலாம். பைக்கோட ஓனர் கிட்ட ஒரு டீல் போட்டுக்கலாம். என்ன டீல்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு Duke 250 Gen 3 பார்த்தீங்கன்னா ஹைவே சிட்டி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது இதுன்னு கால்குலேஷன் போட்டோம்னா ஒரு 20 to 25 பைக்கோட ஓனர் கிட்ட கேட்கலாம். நீ எவ்வளோ மைலேஜ் தரும்னு நினைக்கிற? ஆவரேஜாக சொல்லு. உன்னோட பைக்கை பற்றி உனக்கு தெரியுமில்ல, எவ்வளோ மைலேஜ் தரும்னு சொல்கிறேன். 28 to 30 தருமா? ஓகே. ஸோ பைக்கோட ஓனர் என்ன சொல்கிறான் அப்படின்னா 28 to 30 தரும்னு சொல்கிறான். நம்ம பார்த்தீங்கன்னா 20 to 25 தான் தரும்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா பைக்கு பார்த்தீங்கன்னா 250 cc. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம சொல்கிறது நடக்குதா இல்லை பைக் ஓனர் சொல்கிறது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. பட் சிட்டிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மைலேஜ் எதிர்பார்க்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம கீர் டவுன் பண்ணி ஓட்டும்போது உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும். SLF எனக்கு இந்த பைக்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க?
இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, அப்பும் கொடுத்துருக்காங்க, டவுனும் கொடுத்துருக்காங்க. நம்ம பைக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கியர் போடும்போது ஸோ கிளச்சை பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி தான் கியர் போட முடியும். ஆனால் இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளச்சை பிடிக்காம கீரும் போடலாம், கீரும் பார்த்தீங்கன்னா டவுனும் பண்ணிக்கலாங்க. ஸோ வேறு லெவலான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ ரிவ்யூ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல தரேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துக்குங்க. SLF இப்போ நம்ம பைக் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.8 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கேங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. SLF இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைவேல ஓட்டிகிட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டேங்க. சிட்டிக்குள்ளே எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்ப்போம். ஹைவேல பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா ஹைவேல பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 15.6 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். எங்கன்னா ஹைவேல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கியர் டவுன் பண்ணுறது எச் பண்ணுறதுமா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். ஓகேங்க, நம்ம எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்த்தா டெஸ்ட் பண்ணிடுவோம். பைக் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மைலேஜ் தருன்னு ஒரு டவுட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது யாருக்கு அப்படின்னா லாங் ட்ரிப் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஏன்னா 250cc போது மைலேஜ் தராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுவாங்க. இந்த பைக்கை லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் இந்த பைக்கை புதுசாக எடுக்க போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இண்டிகேட்டர் போடாமே வரீங்களேக்கா? ஆமாங்க. ஓஹோ, இப்போ ட்ராக் மோடு போட்டு ஓட்டணும் அப்படின்னா எவ்வளோ மைலேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடு எவ்வளோ தரும்னு தெரியாது. இதுவே நம்ம ட்ராக் மோடு போட்டு ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் இன்னும் ட்ராப் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் மோட்டை எவ்வளோ தருதுன்னு மட்டும் செக் பண்ணிப்போம். நான் பாட்டுக்கு லாக் எடுத்துகிட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசிட்டு அந்த வழியில் போகிறக்கு இந்த வழியில் வந்துட்டு இருக்கேன். என்னது? நீங்க வண்டி ஓட்டு நீ பின்னாடி வந்துப்பியா? இதுதான் காஜிங்கிறது. ப்ரோ காஜ் இல்லை ப்ரோ, இது ஒரு ஆசை ப்ரோ. உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம், நிறைய ட்ரீம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ட்ரீமாடா? நிறைய ட்ரீம் இருக்கு, இது ஒரு ட்ரீம். நமக்குள்ளெல்லாம் எவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு ட்ரீமாக சொல்லிட்டு இருக்க நீ. பைக்கோட ஓனர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தம்பி தான். நெக்ஸ்ட் விளாக் பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விளாக் என்ன வரும்னா ஓனர்ஷிப் வீடியோ வருங்க, இந்த பைக்கோட ஓனர்ஷிப் வீடியோ. ஸோ எவ்வளோ மைலேஜ் தருது, ஃபஸ்ட் சீரீஸ்க்கு எவ்வளோ ஆச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை கேள்வி கேட்கலாம். நம்ம நின்று பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம், அவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் விளாகும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். ஓகேங்களா? என்னென்ன பைக்கை ரிவ்யூ பண்ணலாம், என்னென்ன பைக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டின்னு செக் பண்ணலாமாங்க? 19 கிலோமீட்டர் ஓடி வச்சாங்க. ஆனால் 19 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரியே தெரியலையே பைக்கை. என்ன பக்கு இது இருக்கா பைக்கில்? ஐயோ, அப்போ 250 வச்சுருக்கவங்களோட நிலைமையில என்னடா வருது? நான் இண்டிகேட்டர் போடணும், இண்டிகேட்டரே போடாமல் திரும்புறீங்க. இப்போ தான்டா போடுறாங்க, எங்கடா போட்டாங்க இதுக்கு முன்னாடி? கேமரா தான் செக் பண்ணலாம்டா. ஓகேண்ணா ஓகேண்ணா, பரவாயில்ல. மிரர் வச்சிருக்காங்க, இண்டிகேட்டர் பின்னாடி வரதையும் பார்க்குறாங்க மிரர்லேருந்து. அப்போ இண்டிகேட்டர் போட்டு திரும்பலாம்ல? கையாச்சு போட்டுக்கலாம். கையாச்சு காமிச்சிருக்கலாம் இல்லைண்ணா, என்ன சொல்கிறது? சரி வாங்க. நம்ம விளாக் எடுக்கலான்னு வந்தால் நம்மளை மைண்ட் அப்செட் பண்ணி விட்ருவாங்க போலயே. ஆஃப் ரோடிங் ஓனர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி பில்லிங் சீட்டில் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவன் நினைப்பான், கண்டிப்பாக நினைப்பாங்க பின்னாடிக்கு வந்துட்டு பைக்கை இந்த ஓட்டு ஓட்டுறானே அப்படின்னு, வாய் இருந்தால் அழுதுருண்டா அப்படின்னு நினைப்பான். கேக்குதா? பேசுறது கேக்குதாடா உனக்கு? பின்னாடிக்கு வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு வந்துருக்கான். SLF நம்ம திரும்ப சிட்டிக்குள்ளேயே வந்துட்டோங்க.
ஹைவேல பாதி சிட்டியில் பாதி ஹைவேல பாதி சிட்டியில் பாதி அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பக்கமே கலந்து எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் தருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். எஸ்எல்எஃப்னுங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம சேனலில் வர நீங்கள் தான். அதாவது ஸ்ப்ரெட் லவ் ஃபேமிலி அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக எஸ்எல்எஃப்னு கூப்பிட்றேன். எஸ்எல்எஃப் நம்ம பைக் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா 22 to 25 தரும்னு சொன்னோம். 24 கிலோமீட்டர் ஓட்டிட்டேங்க. பார்க்கலாம் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை இந்த பைக்கோட ஓனர் ஜெயிக்கிறாரான்னு. பைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது ஓட்டுறக்கு. பட் ஆனால் சீட்டு தான் ரொம்ப ஹார்டாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ட்ரிப் போகிறவங்களாம் அந்த சீட் ரொம்ப ஹார்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குஷன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பெயின் ஆகாமல் இருக்கும். எஸ்எல்எஃப் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வியூஸாக இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டடான பைக் ரிவ்யூ கண்டென்ட், அந்த ட்ராவலிங் டூரிங் எல்லாமே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மைலேஜ் தந்துருக்குன்னு பார்ப்போமாங்க. எஸ்எல்எஃப் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 29 கிலோமீட்டர் ஓடிருச்சு. இப்போ பைக்கோட ஓனரோட மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க? அவனோட மனநிலை ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏடா ஆமாம் ப்ரோ. பரவாயில்லப்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைவேல 80 to 85 அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த நார்மல் ஸ்பீட்லேயே தான் வந்துட்டு இருந்தோம். ரொம்பவும் விரட்டி ஓட்டல, ரொம்பவும் ஸ்லோவாகவும் ஓட்டல, க்ரூஸாக தான் அந்த க்ரூஸ் ஸ்பீட்லேயே தான் வந்தோங்க. பரவாயில்ல, 29 கிலோமீட்டர் தந்துருக்கு. இன்னும் எவ்வளோ தருன்னு தெரில. பெட்ரோல் இன்னும் இருக்கும் போலங்க, பைக் இன்னும் அடைக்கல. நமக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் 30 கிலோமீட்டர் தருதுனாலே ஓகே, எவ்வளோ பரவாயில்ல. 30 கிலோமீட்டர் தருதுன்னா அது ரொம்ப பெரிய ஆச்சரியங்க. போகும் ப்ரோ. 32 வரைக்கும் பார்க்கலாமா? பார்க்கலாம். 32 போகுமா? ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். சில பேர் பைக் ரிவ்யூ பண்ணுறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க? ஹைவேல மட்டும் டெஸ்ட் பண்ணி போடுவாங்க. சில பேர் சிட்டியில் மட்டும் டெஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஹைவேலையும் ஓட்டுவோம், சிட்டிக்குள்ளே ஓட்டுவோம். அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா தெரியணும். 31 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஹைவேல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டணும். மொத்தம் 21 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயும் ஹைவேக்குள்ளேயும் ஓட்டணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 31.2 கிலோமீட்டர் வரைக்கும் பைக் ஓடி இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா பைக் அடைக்கலைங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பைக்கில் பெட்ரோல் இருக்குது போல். இன்னும் பைக் போய்கிட்டே தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தரும். அடைக்குதுப்பா, அடைச்ச மாதிரி தெரிஞ்சுது. ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று அப்படியே வந்துச்சு. அடைக்குது என்னன்னு தெரில. பரவாயில்லப்பா, ஒர்த்துப்பா. ஓகே, பைக் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு செகண்டு. பைக்கோட ஓனர் பின்னாடிக்கு வந்து கத்திட்டே வராங்க. ஏன்னா 32 கிலோமீட்டர் தந்துருச்சு. ஓகேங்க, பைக் பார்த்தீங்கன்னா அடைக்குது. 32.2 கிலோமீட்டருங்க. ஓ, பைக் அடைக்குதுப்பா. 32.4. பார்க்கலாம் 33 போகுமான்னு. ஓ, 32.6. ஐயோ, காப்பாத்துங்க. ஆஃப் ஆயிருச்சு. அவ்வளோதான். இருங்க ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். என்ன சவுண்ட் இது? எஸ்எல்எஃப் ஒரு சவுண்டு நோட் பண்ணி இறங்க கீழே இறங்க. என்னங்க சவுண்டு? ஏதோ ஒரு சவுண்டு வருது. எஸ்எல்எஃப் உங்களுக்கு கேட்குதா? ஒரு விசில் மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைவில் இருக்குங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா டிஸ்பிளேல? 32.7 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். டியூக் ஜென் 3 250. ஓகேங்க, இந்த அளவுக்கு மைலேஜ் இருக்குதுன்னா பரவாயில்ல, நல்லா தான். அப்போ இந்த பைக் வச்சுருக்கீங்களோட நிலைமை என்னடா? பரவாயில்ல, இந்த அளவுக்கு மைலேஜ் தருங்க நான் நினச்சி கூட பார்க்கல.
ஷோகேஸில் 32.7 கிலோமீட்டர் வரைக்கும் தந்திருக்கு. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக எடுக்கலாம். பட் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிக்கங்க. டூரிங் போகிறக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சீட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா குஷன் வாங்கி போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க இந்த பெரிய கேன் கூட ஓகே, இந்த கேனை பார்த்துட்டிங்கன்னா நம்ம திரும்ப டேங்க்கில் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக போகிறோம். எஸ்எல்எஃப்ஏ வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சவுண்ட் வந்திருக்கும். அந்த சவுண்டு உங்களுக்கு நான் வீடியோலே காமிச்சேன். அது என்ன சவுண்டுன்னு எனக்கு தெரிலங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது என்ன சவுண்டுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே எஸ்எல்எஃப்ஏ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்கும் தலைக்கு சுமிக்கும். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. லவ் யூ ஸோ மச். டேக் கேர். மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம்.